Hi guys, welcome to our channel Vishwamat Hindi. நமஸ்தே. நம்ம இன்னைக்கு பிராத்மிக்லேருந்து கஹானி பார்க்க போகிறோம். கவி और कंजूस, कविஞரும் மற்றும் कंजனும். किसी गांव में गोवर्धन नामक एक आदमी रहता था. ஒரு கிராமத்தில் கோவர்தன் பேருடைய ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தான். வக अच्छा கவிதா, அவன் ஒரு நல்ல கவிஞன். लेकिन गरीब था, ஆனால் ஏழ்மையாக இருந்தான். वह कविता लिखना छोड़कर कुछ नहीं जानता था. அவன் கவிதையை எழுதுவதை தவிர வேறொன்றும் அறியவில்லை. परिवार में माँ बाप थे, पत्नी थी, बच्चे थे. குடும்பத்தில் பெற்றோர்களும் மனைவியும் குழந்தைகளும் இருந்தார்கள். इसलिए वह रोज आसपास के किसी जमींदार या अमीर के घर जाता था. தினமும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஜமீன்தார் வீட்டுக்கோ இல்லை பணக்காரர் வீட்டுக்கோ போவான். அவர் உன்கா குன்கான் கர்த்தே हुए கவிதா सुनाता था. அவங்கள புகழ்ந்து வந்துட்டு கவிதையை சொல்லுவான். वे लोग अपनी तारीफ सुनकर गोवर्धन को कुछ ना कुछ देते थे. அவர்கள் எல்லாரும் தன்னை பற்றி கேட்டு கோவர்தனுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாங்க. बस इसी से गरीब कवि किसी ना किसी तरह अपना जीवन को निर्वाह करता था. தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு எப்படியோ நிர்வகித்தான். கபி கபி உசே காலி ஹாத் லவுட்னா படுத்தாத்தான். அவன் எப்பொழுதாவது வெறுங்கையோடவும் திரும்ப நேர்ந்தது. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் காசு கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் வெறுங்கையோட கூட அவன் வீட்டுக்கு போனான். ஏக் தின் கோவர்தன் பாஸ் கே கிசி காவ் கயா. ஒரு நாள் கோவர்தன் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு சென்றான். வஹா வக் மகேந்திர நாமக் ஆத்மி கே கர் பகுஞ்சா. அங்கே அவன் மகேந்திரன் பேருடைய ஒருத்தருடைய வீட்டுக்கு போகிறாங்க. மகேந்திர தன்வான் தா, மகேந்திர பணக்காரன். லேக்கின் படா கஞ்சூஸ் தா, ஆனால் பெரிய கஞ்சனாக இருந்தான். கிசி கோ புல்கர் பி கோடி தமண்டி தக் நஹி தேத்தா தா. யாருக்குமே மறந்து கூட ஒரு உள்ளங்கை அளவு கூட ஒரு தானியம் கூட கொடுக்க மாட்டாராம். गोवर्धन ने महेंद्र को अपना परिचय दिया. கோவர்தன் மகேந்திர கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். உஸ்கே பாத், அதுக்கு பிறகு உஸ்னே இஸ் அர்த்த கி ஏ கவிதா சுனாயி. அவன் வந்து இந்த அர்த்தத்தில் ஒரு கவிதையை சொல்கிறான். என்னன்னா, மகேந்திர படா வீர் ஹே அவர் தானி வீ ஹே. மகேந்திர பெரிய வீரனுன்னும் மற்றும் பெரிய கொடையாளினும் ஒரு கவிதை சொல்கிறார். மகேந்திர குஷுவா, மகேந்திர ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உஸ்னே நௌகர் சே கஹா கவிக்கோ சோனே கி தாலி பேண்ட் கரோ. அவன் வந்துட்டு வேலைக்காரங்கிட்ட சொல்கிறான், இந்த கவிஞனுக்கு தங்கத்தட்டு ஒன்று பரிசு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எக் சுன்கர் கோவர்தன் பி குஷுவா. இதை கேட்ட உடனே கோவர்தனுக்கும் சந்தோஷம் ஆயிடுறான். वह कहने लगा कि महेंद्र के समान बड़ा वीर और दानी आसपास के गांवों में कोई नहीं है. அவன் வந்து மேலும் சொல்கிறான், மகேந்திரர் போல பெரிய வீரனும் அவரை போல கொடையாளியும் அக்கம் பக்கத்தில் கிராமத்தில் யாருமே இல்லை அப்படின்னு திரும்பவும் வந்து ஒரு கவிதை சொல்கிறாரு. ஏக் சுன்கர் மகேந்திர பகுத் குஷுவா. இதை கேட்ட உடனே மகேந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நௌகர் சே கஹா தாலி மே ஏக் சவ் அசார்ஃபியாம் பி லே ஆவோ. வேலைக்காரன் கிட்ட சொல்கிறாரு, தட்டில் ஒரு 100 பொற்காசுகளை கூட எடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கோவர்தன் பி குஷி கா டிகானா நஹி ரஹா. கோவர்தனுக்கு சந்தோஷத்தை அடக்க முடியலை. லேக்கின் நௌகர் அந்தர் சே ஆயா நகி. ஆனால் வேலைக்காரன் உள்ளேருந்து வரலை. தோடி தேர் கே பாத் கோவர்தன் நே மகேந்திர சே பூச்சா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கோவர்தன் மகேந்திரன் இடத்துல கேட்குறாங்க, என்னன்னா, ஆப்கா நௌகர் கியோ நஹி ஆயா. உங்களுடைய வேலைக்காரன் ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மகேந்திரனே கஹா கி வக் நஹி ஆயேகா. மகேந்திரன் சொல்கிறாங்க, அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. கோவர்தன் கா தில் பைட் கயா. கோவர்தனுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுடுச்சு. उसने पूछा कि क्या मुझे सोने की ताली और 100 असार्फियाँ नहीं मिलेंगी. கோவர்தன் கேட்குறாங்க மகேந்திரர்கிட்ட, என்ன எனக்கு தங்கத்தட்டோ 100 பொற்காசுகளும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மகேந்திர அங்ஸ்தேவே கக்னே லஹா. மகேந்திர சிரிச்சுட்டே சொல்கிறாரு,
तुमने मुझे वीर और दानी कहा, मैं जानता हूँ कि यह झूठ है. நீ வந்து என்ன பெரிய வீரனும் பெரிய கொடையாளினும் சொன்ன, எனக்கு தெரியும் இது பொய்ன்னு. मुझे खुश करने के लिए तुम झूठ बोले, उसी तरह तुमको खुश करने के लिए मैं भी झूठ बोला. என்னை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ பொய் சொன்ன, அதுபோல் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் கூட பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. झूठ की वजह से हम दोनों थोड़ी देर के लिए खुश रहे. பொய்யின் காரணமாக நாம் இருவரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தோம். பஸ் அப் தும் ஜா சக்தேவோ, போதும் இப்போ நீ வந்துட்டு போகலாம் அப்படின்னு மகேந்திரர் வந்து சொல்கிறாரு. கோவர்தனே சுப்சாப் கர் கி ராக் லீ. கோவர்தன் அமைதியாக தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார். சாராம்ஸ். கவி और कंजूस. கவிஞன் மற்றும் கஞ்சன். एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. ஒரு கிராமத்தில் கோவர்தன் பேருடைய ஒரு ஏழை கவிஞன் தன்னுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். एक दिन वह महेंद्र नामक धनवान के घर पहुंचा. ஒரு நாள் அவன் மகேந்திரன் பேருடைய ஒரு பணக்காரன் வீட்டுக்கு போனான். மகேந்திர படா கஞ்சூஸ் தான். மகேந்திரன் பெரிய கஞ்சனாக இருந்தான். गोवर्धन ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई. கோவர்தன் அவன் மேல் பொய்யான புகழ்ச்சியில் கவிதையை கூறினான். इसे सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की थाली और 100 रुपया ले आने को कहा. இதை கேட்டு மகேந்திரன் தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் கோவர்தனுக்காக தங்கத்தட்டு மற்றும் 100 பொற்காசுகளையும் கொண்டு வருமாறு கூறினான். மகர் நௌகர் நகி ஆயா, ஆனால் வேலைக்காரன் வரவில்லை. गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की. கோவர்தன் கேட்ட பிறகு மகேந்திரன் கூறினான் என்னவென்றால், நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக பொய் புகழ்ச்சி செய்தீர்கள். उसी तरह आपको खुश करने के लिए मैं भी झूठ बोला. அதுபோல உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நானும் பொய் சொன்னேன். கோவர்தன் கோ காலி ஹாத் கர் லவுட்னா படா. கோவர்தன் வெறுங்கையோடு வீட்டிற்கு செல்ல நேர்ந்தது. சீக் மாரல்ஸ். கஞ்சூஸ் புல்கர் பி தமண்டி நகி தேத்தா. கஞ்சன் மறந்து கூட கையளவு கொடுக்க மாட்டான். Thank you for watching this video.